வாழ்க்கை வாழ்வதற்கே. திருமணமாகி 15 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆரம்ப காலத்தில் இருந்த பரஸ்பர அன்பு குறைந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் விவாதம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சச்சரவு என வாழ்க்கை மாறித்தான் போய்விட்டது. ராதா காத்திருந்தாள் கணவன் ராஜாவின் வருகைக்காக. அவன் இன்று திருமண நாள் என்பதை நினைவில் வைத்திருப்பானா? ராதாவுக்கு நம்பிக்கை இல்லை. இருப்பினும் ஓர் அற்ப ஆசை, அவன் பரிசோடு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டானா என்று. வெளியில் மழை வேறு. ராதா காத்திருந்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. ராதா ஓடிச் சென்று கதவைத் திறந்தாள். கையில் ஒரு பரிசு பொட்டலத்துடன் மழையில் நனைந்த கோலத்தில் நின்று கொண்டு இருந்தான் ராஜா. இனிய திருமண நாள் வாழ்த்துகள் அன்பே என்று அவள் அவனை அணைத்துக் கொண்டாள். மகிழ்ச்சி வெள்ளம். இருவரும் உள்ளே சென்றனர். அவன் தலையை துவட்டிவிட்டாள். மாற்று ஆடை கொடுத்தாள். சூடான காபி தயாரித்துக் கொடுத்தாள். இருவரும் அந்த காலம் திரும்பி வந்தது போல் கொஞ்சியவாறு பேசத் துவங்கினர். அடுத்த அறையிலிருந்து தொலைபேசி அலறத் தொடங்கியது. சலிப்புடன் எழுந்தாள் ராதா. சிவ பூஜையில் கரடி மாதிரி இது வேற என்று தொலைபேசியை எடுத்தாள். ஆண்குரல். ஹலோ, இது ராஜா அவர்களின் வீடா? ஆமாம் என்றாள் ராதா. நாங்கள் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் இருந்து பேசுகிறோம். ஒரு சாலை விபத்தில் ராஜா இறந்து விட்டார். அவர் பர்சில் இருந்த விசிட்டிங் கார்டிலிருந்து எண்ணெய் தெரிந்து கொண்டோம். வருந்துகிறோம் அம்மா என்றது ஆண்குரல். ராதாவுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. இது எப்படி? அடுத்த அறையில் கணவன் இருக்கிறானே. ஒருவேளை தன்னை பார்க்க வரும்போது இறந்த கணவனின் ஆவி அவளை தேடி வந்துவிட்டதோ? மேலுலகம் செல்லும் முன் அன்புக்குரியவரை காண ஆவி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அடுத்த அறைக்கு ஓடினாள். அங்கு அவன் இல்லை. உண்மைதான், அவன் போய்விட்டான். பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கியிருக்கலாமே. என்ன செய்வேன்? நான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பின்றி போனதே. அழத் தொடங்கினாள். அப்போது பக்கத்து அறைக்கதவு திறந்தது. ராஜா வெளியே வந்தான். ராதா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என் பர்ஸ் தொலைந்து போய்விட்டது. நல்ல வேளை ஏடிஎம் அட்டையெல்லாம் என் கைப்பையில் வைத்திருந்தேன் என்றான். சண்டையிட்டு பேசாதிருக்கும் கணவன் மனைவிகள் தங்கள் ஈகோவை விட்டுவிட்டு உடனே பேசி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பியுங்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. பிரிந்து நொந்து தனக்குதானே புலம்பி மனக்கசப்புடன் தனிமையில் சாவதற்கல்ல இந்த வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்கே. அன்புடன் உங்கள் சண்டியர்.